கார்த்தி, நீங்க கிளம்புங்க. ஆமாண்டா போ. ஏய், இப்ப வர போறியா இல்லையாடா? கார்த்தி வா கார்த்தி போலாம். கார்த்திக் கிளம்புங்க. ம். இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? எல்லாரும் பார்த்தா அசிங்கமாயிடும் கார்த்தி. ஒரு பிரச்சனை நடந்தா அது எப்படி மூடி மறைக்கணும்னு தான் பார்க்கணும். அது இப்படியே வளர்த்துட்டு இருக்க கூடாது. ம். கிளம்புங்களேன். ஏற்கனவே ஒருத்தி கத்திட்டே கிடக்கா, நீயும் படுத்தாதடா. கிளம்புங்க கார்த்தி. ம். என்னடா? கார்த்தி வாடா, அப்புறம் பேசிக்கலாம் வாடா. அஹ், வலிமா, நீங்க வீட்டுக்கு போங்க. நாங்க கார்த்தி அனுப்பி வைக்கிறோம். போங்க வலிமா. கண்மணி, உள்ள கூட்டிட்டு போ. அம்மா வாங்க. அப்பா, நீங்க வாங்கப்பா, வாங்க. மா, நீயும் உள்ள போமா. அப்புறமா சான்ஸ் கிடைக்கும். ஒன்னும் அப்ப போட்டு பிரச்சனை இல்லம்மா, பொழந்து. நீ உள்ள போ. என்ன? என்னவோ பண்ணுங்க, நான் சொல்றதை யார் கேக்குறீங்க? பிருந்தா, விட்ரி, பாத்துக்கலாம். ம். இப்ப அவ ஆடினாலும் கடைசியில உனக்கு ஃபேவரா தான் எல்லாமே முடியும். சொல்றது ஈஸிக்கா, ஆனா இதெல்லாம் சகிச்சுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏங்கா, இதே மாதிரி உன் புருஷனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீ என்னக்கா பண்ணுவ? ஆ, என் வாழ்க்கையில எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரவே வராது பிருந்தா. அப்படியே வந்துச்சுன்னா உங்க அக்கா ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி என் மேல பழி சொன்னவளை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். இப்படி எல்லாம் நீதி நேர்மன்லாம் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். இப்படி வா மச்சான். இப்ப நீங்க என் கூட வர முடியுமா முடியாதா? என்ன மறுபடியும் உள்ள போறா? என்ன பண்றாரு? ஏய், என்னடா இவரு? அட இருடி. டேய், சொல்லுடா. ஏய், ஏய், என்னடா பண்ற? டேய், நாங்க படுக்க வேற எதுவும் இல்லடா. கார்த்தி. ஏ விஜி, வா போலாம். ஐயோ, இந்த சீன் இப்படியா முடியணும்? ஏய், பாத்தியா? என்னடி? அவளுக்கு ஒண்ணுனா இந்த மொத்த குடும்பமும் நிக்குது. வந்த கொஞ்ச நாள்ல வீட்ல இருக்கிற எல்லாரையும் வளைச்சு போட்டுட்டா. அதுக்கு நான் என்னடி பண்றது? நீ எனக்காக என்னமா பண்ண? பெத்த வளர்த்த இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு துரத்தி விட்டுட்ட. இப்ப நான் தானே எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். திருட்டுத்தனமா ஸ்டோர் ரூம்ல இருக்கும்போது என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ண. காத்துல ஃபேன் வேணும், சாப்பாடு வேணும், அது வேணும், இது வேணும்னு. இப்ப இந்த வீட்ல ஃப்ரீயா தானே சுத்திட்டு இருக்க. 4 வேளை நல்லா கொட்டிக்கிறல. எனக்காக ஒரு 4 வார்த்தை உன்னால பேச முடியாதா? ஏன் பேசினா குறைஞ்சு போயிடுவியா? ஏய், நான் பேசிக்கிட்டு தானே இருந்தேன். என்னமா பேசுன? அவங்க எப்படி பேசினாங்க, நீ எப்படி பேசுன? இப்படியே போனா அந்த கார்த்தி எப்படி என் கூட வாழ்வான்? ஏய், என்ன விளையாடுறியா? உன்னை எதுக்கு நான் இங்க அனுப்புனேன்? எப்படியாவது அவன் கூட பழகி நல்லவ மாதிரி வேஷம் போட்டு இந்த குடும்பத்தை அழிச்சிருவேன்னு அனுப்புனா நீ என்ன பண்ண? அந்த ராமச்சந்திர மகன் கையில தாலியை கட்டிக்கிட்டு சக்காலத்து சண்டை போட்டுட்டு இருக்க. அதுக்கு நான் ஆளாக முடியுமா? சரி,
அதையாவது உருப்படியா பண்ணுவேன்னு பார்த்தா அதுவும் இல்ல. ஏண்டி, அவனை கல்யாணம் முடிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? இவ்வளவு நாள்ல நீ இந்நேரம் அவனை கைக்குள்ள போட்டு இருந்திருக்க வேண்டாமா? நீ கர்ப்பமா இருக்கன்னு சொன்னதுக்கு அப்புறமோ அந்த பிருந்தாவே கதின்னு அங்கேயே சுத்திட்டு இருக்கான். உனக்கு வக்கு இல்லைன்னு சொல்லு, சும்மா என்ன திட்டிட்டு இருக்க? உனக்கு சாமர்த்தியம் பத்தாது. இப்படியெல்லாம் இருந்தேன்னு வையேன், சீக்கிரமா நம்மள வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வீராவும் மாறணும் தான். அந்த 2 பேரும் எனக்கு ஓவர குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல அவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்தணும். துரத்தி காட்டுறேன். என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். மாறா, என்னப்பா மாறா, புதுசா கடையெல்லாம் போட்டிருக்க போல, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையாப்பா? உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்? என்னப்பா, நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுப்பா. உனக்கு நான் எவ்வளவு உதவி பண்ணியிருக்கேன், நமக்குள்ள எவ்வளவு குடுக்கல் வாங்கலாம் இருக்கு, இதெல்லாம் சொல்லணும்ல. என்ன வேணும்? டைரக்டா விஷயத்துக்கு வா. ஆமா, பாக்கெட்ல சில்லற காசு எவ்வளவு வச்சிருக்க பாப்பா? வகுந்துருவேன். பாக்கெட்ல எல்லாம் வச்சிருக்க மாட்டேன், கல்லாவில் வச்சிருப்ப, அப்படித்தானே? இங்க பாரு, ஒரு 50,000 ரூபாய் அர்ஜென்ட்டா தேவைப்படுதுப்பா. வட்டிக்காரங்கிட்ட கொடுக்கணும், கொஞ்சம் எடுத்து கொடுப்பா. 50,000மா? என்னமோ உங்க அப்பா வீட்டு சொத்தை எடுத்து வச்சிருக்க மாதிரி கேக்குற. போடா முதல்ல வெளியே. என்னப்பா இப்படி பொசுக்குன்னு மரியாதை இல்லாம பேசுற? நான் மறைச்சு வச்சிருக்க உண்மைக்கு 50,000 எல்லாம் ஒரு பெரிய காசே இல்லப்பா. அதுக்கு உன் மொத்த கடையும் சொத்தையும் எழுதி வச்சா கூட பத்தாதுப்பா. டேய், உன் மேல கொலை வெறியில் இருக்க, மரியாதையா போயிடு. தம்பி, இப்படி எல்லாம் மிரட்டினேன்னு வையே, அப்புறம் உன் அண்ணி கண்மணிக்கிட்ட போய் மொத்தத்தையும் விலாவாரியா சொல்லிடுவேன். சொன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியல. உன் அண்ணன் உன் அண்ணிய பிரிஞ்சிருவான். அப்புறம் உன் குடும்பத்துல பெரிய வெடிகுண்டே வெடிக்கும். உன் குடும்பமே 2,000பா. அப்படிலாம் பிரிஞ்சா நாங்க பாத்துக்கிறோம், நீ பொத்திக்கிட்டு கிளம்பு. ஓஹோ, உனக்கு அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? போயிடுறா, சல்லி பைசா கிடையாது, மரியாதையா ஓடிடு. இவ்வளவு நாள் ராகவம் கொடுத்தது தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கேன், மறுபடியும் வந்து கேட்க வேண்டாம். என்ன சொன்னாலும் பயப்பட மாட்டேங்கிறானே. கிளம்புடா அண்ணா. பாத்துக்கிறேன், வரட்டுமா? உன்னால முடிஞ்சதை பாத்துக்கப்பா. வச்சுக்கிறேன். மாறா, டேய், என்ன? ஒண்ணு இல்லையே. இல்லையே, மூஞ்சே சரியில்லை, ஏதோ கடுகடுன்னு இருக்க மாதிரி இருக்கு. அது வேற ஒரு பிரச்சனை. அதான் என்ன? ஆமா, நீ காலேஜ் போலையா? இன்னைக்கு காலேஜ் லீவுடா. சரி, ஆட்டோ ஓட்ட போவியே? ஆட்டோ ஓட்ட போனா ஏன் ஓட்ட போறேன்னு கேக்குற? காலேஜ் இன்னைக்கு லீவுன்னு சொன்னா அதையும் கேக்குற. புடவை பார்க்கணும். சரி, நீ போய் வியாபாரத்தை பாருப்போ. உள்ள வாங்க காட்டுறேன். சரி போ. இங்க விட்டா இப்ப ராகவன் கிட்ட தான் போவான். முதல்ல அவனுக்கு இந்த தகவலை சொல்லணும். மாறா, டேய், வாடா வாடா வாடா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். டேய், என்னடா என்னாச்சு? புதுசா ஒரு ஆர்டர் வந்துருக்கு. டேய், ஒரு ஆர்டரும் வேணாம், நான் சொல்றது முதல்ல கேளு. என்னாச்சுடா? அந்த விட்னஸ் இருக்கான்ல? ஆமா. அவன் இங்க வந்தான்டா, செலவுக்கு பணம் கேட்டான். ஐயோ, அவன் எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துடுறா? ஆமா, கடை முழுக்க கட்டு அடிக்க வச்சிருக்கேன்ல, வந்தோன்னு எடுத்து நீட்டுறதுக்கு. டேய், அவன் கொடுக்கலாம், ரொம்ப டென்ஷன் ஆயிருவான்டா. அது அவனுக்கு அப்படிலாம் கொடுக்க கூடாதுடா. இப்படி மாத்தி மாத்தி பணத்தை இறைச்சதுனாலதான் எப்ப பார்த்தாலும் நம்மள்ட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். அது இல்லடா. டேய், அவன் கண்மணி கிட்ட உண்மையை சொன்னாலும் சொல்லிடுவான்டா. அப்படிலாம் சொல்ல மாட்டான். சொன்னா அவனுக்கு சல்லி பைசா தேராதுன்னு அவனுக்கு தெரியாதா? சும்மா போட்டு பாக்குறான், அவ்வளவுதான்.
அவன் உங்ககிட்ட வந்து பணம் கேட்டாலும் நீயும் கொடுக்காத, அடிச்சு விரட்டி விடு, புரியுதா? அஹ், இவனை மாதிரி ஆளுங்களாம் நம்ம கடன் தாண்டா ஆகணும், வேற வழி இல்லை. நீ எதை பத்தியும் யோசிக்காத, பாத்துக்கலாம். அஹ், 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 டேய் என்னடா? அஹ், இல்லடா. இப்பதான் கண்மணி என்கிட்ட கொஞ்சம் பாசமா பழக ஆரம்பிச்சிருக்கா. டேய் நீ நார்மலாவு, பதட்டத்தை குறை, நல்லா மூச்சு இழுத்து விடு. ஆ ஆ இந்தாங்க வரேம்மா. ரிலாக்ஸ், காம் டவுன். ஓகே, ஒன்றும் இல்லை, நீ போய் ரிலாக்ஸ் ஆறு, நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துப்பியா? பயப்படாது, ஒன்றும் இல்லை, போ. கண்மணி, நீ நீ எங்க இங்க? கடைக்கு தாங்க வந்தேன். ஆ, என்ன மாறன் உங்ககிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு? அது அது ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்டர் ஒன்று புதுசாக வந்திருக்கு. அது அவன்கிட்ட சொன்னேன், அவன் வேணான்னு நம்மளே பார்த்துக்க சொல்லிட்டான். ஓ, அவ்வளவுதானா? ஆமாம். ஆனா அதுக்கேங்க நீங்க இவ்ளோ பயந்த மாதிரி நிக்கிறீங்க? நான் நான் ஒன்றும் பயப்படலையே. எல்லாம் ஓகே தானே? நான் நல்லா தான் இருக்கேன். வா வா போலாம், வா. வாங்க. பார்த்து பார்த்து வா. என்னடா உங்க அண்ணன் வந்தாரு, வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருந்தியே? அன்னைக்கு மாதிரி ஏதோ ஒரு வியாபாரம் வந்துச்சுன்னு சொன்னா, அதெல்லாம் வேணாண்டா சாமின்னு சொல்லிட்டேன். அப்படியா? வேற எதுவும் இல்ல? வேற அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எல்லாம் மடிச்சு வை. டேய் எதுவும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வேலை பாரு. தம்பி, புடவை பார்க்கணும், எங்க இருக்கு? தம்பி, உங்களை தான்ப்பா கேக்குறேன். சிகப்பு கலர் புடவையா எடுத்து போடுங்கப்பா. டேய் கார்த்தி, கேக்குறாங்க பாருடா. அது தம்பி சிகப்பு கலர் புடவை வேணும் தம்பி. ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க தம்பி, சிகப்பு கலர் கேட்டேன். சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. டேய் நீ தள்ளு, நான் பாத்துக்கிறேன். ஓ பாருங்க பாருங்க. தம்பி, இது வேணா, இதை எடுத்துக்கிறேன். சரிக்கா. எவ்வளவு தம்பி? 400 ரூபாக்கா. இந்தப்பா. ஒரு நிமிஷம்க்கா. கொடுங்கக்கா. அடுத்த வாங்க, இன்னும் நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். சரிப்பா, வரேன். டேய், வீட்டில் இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தாண்டா கடைக்கு வந்த. அப்புறம் இங்கேயும் வந்து அதவே நினைச்சிட்டு இருந்தா எப்படிடா? டேய், என்னால தாங்கிக்கவே முடியலடா. செய்யாத தப்புக்கு இத்தனை நாளா நான் தண்டனை அனுபவிச்சது பத்தாதுன்னு மேற்கொண்டு இப்ப கர்ப்பமா இருக்கேன்னு வேற நாடகம் ஆடுறா அவ. எனக்கு பயமா இருக்குமாரா. டேய், நீ சொன்ன மாதிரி நாளைக்கே ஏதாவது ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்த, இது உனக்கு பிறந்ததான்னு சொல்லி என் தலையில கட்டிடுவான்னு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குடா. டேய், என்னடா சிரிப்பா இருக்கா? இப்பெல்லாம் அவளுக்கு நீ பயந்துட்டு இருந்தேன்னு வையேன், ரொம்ப கஷ்டம்டா. பிருந்தா உனக்கு இருக்க மாட்டா, சொல்லிட்டேன்.
டேய் பின் என்னடா, அவன் நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்கு 1000 திட்டம் போடுவா. அதுக்கெல்லாம் பயந்துட்டு ஒதுங்கி இருக்க முடியுமா? இல்ல நாங்க தான் விட்டுருவோமா? டேய், என்னையெல்லாம் நம்பவே மாட்டியாடா நீ? உன் கூட இருந்து எத்தனை பிரச்சனையை முடிச்சு வச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் மரியாதை இல்லையாடா? ரொம்ப அசிங்கப்படுத்துறடா. டேய் பாரு, ஃபோன் பண்றா, எடுத்தா தானே? எடுறா. ஏண்டா? இல்லைன்னா நேரா கடைக்கு வந்துருவா. டேய் தயவு செஞ்சு ஃபோன் அட்டன் பண்றா. அவெல்லாம் வந்தா கடை வழங்காது. ஹலோ, என்ன? மச்சான் எங்க இருக்கீங்க? கடையில தான். வேற எங்க இருப்பேன்? ஆஸ்பத்திரிக்கு போகணும் மச்சான். ஒத்தையா போனா சரியா வராதுல்ல. டாக்டர் எங்க உன் புருஷன்னு கேப்பாக. நீங்களும் என் கூட வரையலா? அப்பதானே உங்க புள்ளைய பத்தி நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். மச்சான், உங்க புள்ள வேற இப்பவே என் வயித்துக்குள்ள இருந்து ரொம்ப இம்சை பண்றான். ஏய், என்னால வர முடியாது. போனை வை. மச்சான் மச்சான். டேய் என்னாச்சுடா? பேத்திக்கிட்டேன். டேய், அவ ஹாஸ்பிட்டல் போணுமாண்டா. அவ கூட நான் வரணுமா? போயிட்டு வா. டேய் அப்பா, நீ சொன்னதை கேட்டதெல்லாம் போதும்டா சாமி. இதுக்கு மேல என்னாலலாம் நடிச்சிட்டு இருக்க முடியாது. ஆளை விடு. டேய், நீ ஏற்கனவே பெரிய இடியாப்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்க. இப்ப நான் சொல்றதை கேட்கறத தவிர உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. தயவு செஞ்சு கிளம்பி போ. சும்மா அந்த வீம்பெல்லாம் புடிச்சிட்டு இருந்தேன்னு வையன், அண்ணன் கூட பார்க்க மாட்டான், அடி உழுவும். மரியாதையே போயிடு. டேய், என்னடா பண்ண சொல்ற? பின் என்ன சொல்றத செய். அவ கர்ப்பமா இருக்காளா இல்லையாங்கிறது கூட இருந்தாதான் கண்டுபிடிக்க முடியும். விலகி இருந்தா என்னன்னு கண்டுபிடிப்ப? அவகிட்ட நீ தோத்த மாதிரி தான் ஆகும். போ கூட. போடா. போறேன்டா. முடியலடா சாமி.